குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு மிஸ் உங்களுக்கு பாடம் நடத்த போகிறது இல்லை. பாடம் அப்புறமா நடத்திக்கலாம். நமக்கு டைம் இருந்துச்சுன்னா வேணால் மிஸ் பாடம் நடத்துகிறேன். இப்போ மிஸ் உங்கள் எல்லாத்துக்கும் டெஸ்ட் கொடுக்க போகிறேன், பரீட்சை. என்ன பிள்ளைகளுக்கு சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சு பரீட்சை வைக்கிறதுக்கு சந்தோஷப்படுறத பிள்ளைல நம்ம பிள்ளைல தான் இருக்கும். அந்த அளவுக்கு டீச்சர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னம்மா? அடே ஜப்பான் மண்டையா, உனக்கு கணக்கு பாடம் பிடிச்சிருக்கா? இன்னைக்கு உங்க எல்லாத்துக்கும் கணக்கு பாடம் தான் மிஸ் கொடுக்க போறேன். இப்ப எல்லாத்துக்கும் பேப்பர் கொடுப்பேனா, எல்லாரும் எழுதிட்டு மிஸ்ஸுக்கு தருவீங்களா? சரியா? அதுக்கெல்லாம் முன்னாடி உங்களுக்கு புதுசா ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க போறான். இன்னைக்கு நம்ம டியூஷனுக்கு புதுசா ஒரு உள்ள வந்திருக்கு. எல்லாரும் அவனை வெல்கம் பண்ணுவோமா? இந்த புதுசா வந்திருக்கான் பாத்தீங்களா, சூரியகாந்தி மண்டையன். இவன் தான் நம்ம புது பையன். இளைய தம்பி சூரியகாந்தி மண்டை, அங்க போய் உட்காரு. இன்னைக்கு முதல் நாள் வந்திருக்கிறதுல நம்ம சூரியகாந்தி மண்டை பையனுக்கு படிக்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ தெரியாது. நீங்க எல்லாம் நல்லா படிச்சிருக்கியோ, நீங்க எல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு நீங்க எல்லாரும் பரிசு எழுத போறீங்க என்ன? சரி, இப்போ ஒருத்தருக்கா மிஸ் பேப்பர் தாரேன்னு எழுதணும். சரி, இப்போ மிஸ் சொல்ல சொல்ல எழுதணும்னு. 1 கூட்டல் 1 என்னது? எழுதுங்க. 3 கூட்டல் 3 என்னது? எழுதுங்க. 10 கூட்டல் 10 எழுதுங்க. சரியா? இது 3ஐயும் எழுதுங்க. மிஸ் பேப்பர் திருத்தி உங்களுக்கெல்லாம் இப்போ உடனே தந்துடுவேன். ஜப்பான் மண்டையா, எழுதிட்டியா? அந்த கொண்டா. வெரி குட் பாய், போய் உட்காந்துக்கோ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டைம் ஆயிட்டு. எல்லாரும் பேப்பர் கொடுங்க, மிஸ் உட்காந்து திருத்தி தந்துடுறேன். பிள்ளைகள் தங்கமணிகள் அழகா எழுதியிருக்கு. நேற்று என்ன சொல்லி கொடுத்தோமோ கணக்கில் அதை அப்படியே எழுதியிருக்காவோ. நல்ல பிள்ளைகள், சூப்பராக படிக்கி. ஆனால் இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிள்ளைகள் எல்லா 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் கவர்மெண்ட் பரீட்சையில் பூரா 100 மார்க் வாங்க போகுது. அப்புறமா அந்த கவர்மெண்ட்டுக்காரங்க திணற போறாவோ எந்த பிள்ளைக்கு முதலிடம் கொடுக்கணும். சரி, நம்ம திருத்துவோம். யார்ட்டி அங்க கணக்கு கிளாஸ்ல இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருக்கிறவ மண்டே உடச்சு விடுவேன். நம்மளை விட நல்ல இங்கிலீஷ் பேசுது, இது தப்பாச்சு. பிள்ளைங்களா, மிஸ் கஷ்டப்பட்டு வேற சிந்தி பேப்பர்லாம் திருத்திட்டேன். எல்லாரும் எடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறமா வீட்டுல எல்லாம் காமிச்சு சந்தோஷப்படுங்கண்ணே. மிஸ் குட்டுலாம் போட்டிருக்கேன், வெரி குட்டு போட்டிருக்கேன். எல்லாருக்கும் பேப்பர் கிடைச்சிட்டா செல்லங்களா, தங்கமணிகளா, எல்லாரும் வீட்டுக்கு போங்க. அம்மா அப்பா கிட்ட காட்டி நல்லா சந்தோஷமா இருங்க. நாளைக்கு கிளாஸ்ல பாப்போம்னே. பாய், நன்றி, வணக்கம். தங்க குட்டி, டியூஷன் போயிட்டு வந்துட்டீங்களா? என்ன செய்தியோ? வாங்க தங்கம், பேப்பரை கொடுங்க, அப்பா பாக்க. தங்க குட்டிக்கு குட்டு போட்டிருக்காவளா? குட்டு குடு, பேப்பரை பாப்போம். அட, என்னது இது? 3 கூட்டல் 3 33. பெருக்குனா கூட 33 வராது. உங்க மிஸ் யாரு? பாப்பா, கணக்கு அவ்வளவும் தப்புமா. தப்பா போட்டு கொடுத்துருக்கு. வெரி குட்டுக்கு பதிலாக வெரி கார்டுன்னு போட்டிருக்குமா. உங்க டீச்சர் ஒரு முட்டா பொம்பளைன்னு நினைக்கிறேன். இனிமே டியூஷனுக்கெல்லாம் போக கூடாது. ஏ பாப்பா, நீ இந்த மிஸ்ட போய் டியூஷன் படிச்சுன்னு வச்சுக்கட, நீயும் முட்டா பிள்ளையா தான் அவ இந்த மிஸ் கணக்கா. இரு, நான் நாளைக்கு என்னன்னு பாக்க. சரி, நீ படி. இந்த பேப்பர் அப்பா வச்சுக்கிட்டு தானே. என்ன இப்படி கேவலமா கணக்கு போட சொல்லி கொடுத்துருக்கா அந்த பொம்பளை மிஸ்? இருக்கட்டும், நாளைக்கு இப்ப என்னன்னு போய் கேட்கணும். இப்படி சொல்லி கொடுத்தா பிள்ளைகளெல்லாம் முட்டா பிள்ளைகளெல்லாம் வளரும். அதுங்களுக்கு தெரிஞ்சதும்ல தப்பா போயிரும். இது இப்படியே விடக்கூடாதுப்பா.
1 கூட்டல் 1 11, 1 கூட்டல் 1 11, 1 கூட்டல் 1 11. ஏ ராசா அரவிந்த் சாமி என்ன செய்றியோ? ஏம்மா இன்னைக்கு கணக்கு பரிச்சை வச்சாவோ, நான் நல்ல மார்க் எடுத்து வெரி குட் அப்படின்னா சூப்பர் சூப்பர்னு அர்த்தம். ஏ தங்கா நெட்டவலிக்கு நல்ல சொல்லி கொடுக்கறானோ, குடுங்கமா அந்த பேப்பரை பாப்போம் ராசா ராசா. என்னது 1 கூட்டல் 1 11? யாத்தாடி என்னது இப்படி இருக்கு? ஏய் தப்பு தப்பா எழுதிட்டு வந்து இப்ப வெரி குட்னு சொல்லிட்டு இருக்க. எம்மா நீ ஒரு படிக்காத முட்டாளு, நீ ஸ்கூலுக்கே போகாத ஒரு பைத்தியம். எங்க மிஸ் சூப்பரா எழுதி வெரி குட் போட்டிருக்காவோ, நீ இப்படி பொறாம பிடிச்சு ஆடுதிய. உன் புத்திய பாரு புத்தி, நான் குட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் தப்புன்னு சொல்லுதியோ. பேப்பரை கொடு. ஏய் அது தப்பு இல்ல, பேப்பரை கொண்டா. ஏ போமா தூர, நல்ல மார்க் வாங்கிட்டு வந்திருக்கேன். இவாட்ட போய் காட்டுவாங்களா யாராட்டோ. சி படிக்காத தற்கொலை. பேப்பரை எடுத்துன்னு வச்சுக்கையன் கையில துப்பி விட்டுருவேன். ஏய் முட்டா பயலே, இப்படி நீ படிச்சினா நீ கடைசி வரைக்கும் முட்டாளா தான் இருப்ப. பேப்பரை கொடலை. நான் தரமாட்டேமா, நான் எடுத்துட்டு ஓடிடுவேன். நீ இதை காரணமா வச்சு டீசனை நிறுத்தி 500 ரூபாயை நல்ல வச்சு ஆட்டே போடலாம்னு நினைப்பா. ஏய் அரவிந்த் சாமி ஓடாதே ஓடாதே. சீ என்ன இப்படி தப்பு தப்பா சொல்லி கொடுத்திருக்கா. சரி நாளைக்கு போய் என்னன்னு கேட்டு வருவோம். ஏ விமலா நீ டீசன் அனுப்பிட்டு இருக்கியா? ஆமாக்கா, அந்த கூத்து ஏன் கேக்கியோ? என் பையன் நல்லா படிக்கக்கூடிய பையன்க்கா. இவ டீசனுக்கு அனுப்பியிருந்தேன். நேத்தி எழுதிட்டு வந்திருக்கான். 10 கூட்டல் 10 1010க்கா. எப்படிக்கா இது வரும்? 10யும் 10யும் பெருக்கினா கூட 100 கணக்கா வரும். தப்பு தப்பா சொல்லி கொடுத்திருக்காக்கா. உங்க மவனை நல்லா படிக்க வச்சிருக்காளா? ஐயா ஏன் மவன் 1 கூட்டல் 1 11ல எழுதிட்டு வந்தான்? ஏன் லட்சுமி அக்கா, ஏன் அவனும் தப்பு தப்பா தான் எழுதிட்டு வந்தான். 3 கூட்டல் 3 33, 5 கூட்டல் 5 55, இப்படித்தான் இருந்தது பத்துக்கிடுங்க எல்லா பிள்ளைகளும். இது சரிப்பட்டு வராது. நம்ம நேரில் அவளை பார்த்து என்னன்னு கேட்டுறணும் பத்துக்கிடுங்க. அப்புறம் இங்கிலீஷில் கூட ஏதோ எழுதியிருந்தா அது என்னன்னு தெரியல. இங்கிலீஷ் தெரிஞ்சவட்ட தான் கேட்கணும். கேட்டு என்ன எல்லாரும் இங்க நின்னு மீட்டிங் போடுதியோ? வாங்கக்கா வாங்க. உங்க பிரெண்ட் இருக்கால, பிரெண்ட் நெட்டவள்ளி, அவ டீசன் எடுக்க உங்களுக்கு தெரியுமா? ஆமாட்டி தெரியுமே. அன்னைக்கு தானே நம்ம கிட்ட பிள்ளைகள் இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தா. நான் கூட சொன்னேன் என் பிள்ளை எல்லாம் பெரிய பிள்ளைகளமா அப்படின்னு. உன் பிள்ளை எல்லாம் போகுதுலாட்டி 500 ரூபாய் பீஸ்ன்னு கேள்விப்பட்டேன். எக்க 500 ரூபாய் பீஸை விடுங்கக்கா. பிள்ளைலாம் பள்ளிக்கூடம் போகாம கணக்குன்னு நம்ம டியூஷன்ல சேர்த்து விட்டோம்க்கா. இங்க பாருங்கக்கா, கணக்கு சொல்லி கொடுத்துருக்க லட்சணத்தை. 5 கூட்டல் 5 55ங்க. எங்க கீழே எது இங்கிலீஷ்ல எழுதிருக்கு எங்களுக்கு தெரியல. ஏன் சத்தியது என்ன கொஞ்சம் படிச்சு சொல்லுமா? எத்த இதெல்லாம் வி கார்டன் போட்டுருக்கு. அப்ப அது வந்து வெரி கார்டு. வெரி கார்டா? வெரி கார்டுனா என்னது பிள்ளை? எத்தை வெரி கார்டுனா நிறைய கடவுள்னு அர்த்தம் அத்தை. நிறைய கடவுளா? ஏன் மாமா எனக்கு கடவுள் மாதிரியா இருக்கா? நிறைய கடவுள்னு எழுதியிருக்கா. என்னத்தை எழுதியிருக்காளோ ஒண்ணுமே புரியல. இப்படி படிச்சா என்னக்கா செய்ய முடியும்? பிள்ளைகள் எல்லாம் பெயில் ஆகிட்டு தானக்கா வரும். என்னக்கா இவளை செய்ய? எத்த அந்த அக்கா தான் வெரி குட்க்கு வெரி கார்டன் போட்டுருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். பாருங்கக்கா, வெரி குட்னா என்னது? நல்லா எழுதியிருக்கேன்னு அர்த்தம். வெரி கார்டுனா பெரிய கடவுள்னு சொன்னால இவன் நிறைய கடவுள்னா. அப்ப என்னக்கா இவன் நிறைய கடவுள்னு எல்லா பிள்ளைகளுக்கும் எழுதி எழுதி கொடுத்துருக்காளே. என்னதுக்கா நிறைய கடவுள்? எனக்கு ஒண்ணுமே விளங்கலக்கா. யா மகனுக்கு நிறைய கடவுள் தான் எழுதி கொடுத்திருக்கா. ஐயே அவன் நல்ல படிப்பாளே. 10ஆம் கிளாஸ் வரை படிச்சிருக்கா. 225 மார்க் எடுத்திருக்காளே. என்னன்னு தெரியல. அந்த பிள்ளை என்ன டென்ஷன்ல இருந்தோ தப்பா எதுவும் நடத்திருக்கும்னு நினைக்கேன். சரி நீங்களாம் போய் கேட்டுக்கோங்க உங்க பிள்ளைகள் படிப்பு விஷயம்லாம். ஆமாக்கா நாங்க நாளைக்கு போய் கேட்க தான் போறோம். இப்படியே விட்டா எங்க பிள்ளைகள் பூரா முட்டா பிள்ளைகளா ஆகி கிறுக்கா அலைஞ்சிருங்க. டியூஷன் போகணும்னு ஆடும். ஏன்னா தப்பு தப்பா சொல்லி கொடுக்கல. அதுகளுக்கு ஜாலியா இருக்கு பெத்துக்கிடுங்க. 1 கூட்டல் 1 11, 2 கூட்டல் 2 22னா அதுகளுக்கு என்ன சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஐ கணக்கு ஈஸின்னா என் மவன் சொல்லுதான். என் மவனா நல்லா படிக்கக்கூடிய பையன்க்கா. அவன் பேரே சப்பான் மண்டையன். நல்ல சப்பான்கார மாதிரி அறிவோட இருப்பான். அந்த பயவுல இப்ப முட்டா பயவுல மாதிரி ஆயிட்டு இருக்குக்கா. கவலையா இருக்கு. சரிடி நீங்களாம் அப்ப போய் கேட்டுக்கோங்க சரியா? நாங்க கடைக்கு போறோம்ல, நேரம் ஆயிரும்னா வாரேன். ஏட்டி சத்தியா என்ன இந்த நெட்டவெளி இப்படி சொதப்பி வச்சிருக்கா? ஏமா இவ்வளவு பூரா விளங்காதவளுக்கு அவளை கொல்ல போறாளுவோ என்னத்ததான் சொல்லி சமாளிக்க போறாளோ தெரியல. எம்மா அந்த அக்கா தான் கேடிமா. அது எப்படியாச்சும் சமாளிச்சிரும். இவையே தான் மாட்டிக்கிட்டே இருக்க போறாவோ. ஆமா அதுவும் கரெக்ட் தான். சரி வா நம்ம போவோம்.